இடுக்கண் வருங்கால் நல்க அதனை அடுத்தூறுவது அக்தொப்பது எள். அதாவது என்ன சொல்கிறாரு, இதுக்கு பல பேர் பலவிதமாக விளக்கம் சொல்கிறாங்க. துன்பம் வரும்போது சிரிங்க அப்படிலாம் சொல்லலை வள்ளுவர். அதாவது துன்பம் எதனால் வருகிறது? இடுக்கண் என்பது துன்பம். ஒருவன் செய்கிற மன வினை, மனம் மொழி மெய்களால் செய்கிற பாவம் அவனுக்கு அதே அளவு சமமாக வரும். எந்த ஒரு பொருளுக்கும் எதிரானதும் சமமானதுமான தாக்கம் உண்டு. நியூட்டன் இது. நீ எந்த அளவுக்கு மனம் மொழி மெய்களால் பாவம் செய்கிறையோ அதே அளவுக்கு ரிட்டன் வரும். இது நாம் செய்கிற கர்ம வினையினால் ரிட்டன் நம்மளுக்கு திரும்பி அந்த பலன் கிடைக்கிறது என்று நினைத்து விட்டால், உள்ளத்தால் மகிழ்ந்தால் அந்த துன்பம் பிறகு வராது. அவ்வளவுதான். கோடை வந்தால் பிறகு மழைக்காலம்தான், இரவு வந்தால் பிறகு பகல்தான். எனவே இந்த துன்பம் நீடித்திருக்காது. இதைத்தான் வள்ளுவர் அழகாக இடுக்கண் வருங்கால் நல்க அடுத்து அதனை